கடைசி நிமிஷத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்டினது அது எப்படி பார்த்தாலும் அது ஒரு மாதிரி அது தப்பு தான். அது அப்படி நான் பண்ணிருக்க கூடாது இல்லையா? வார்த்தைக்கு 100 தடவை அவன் நாடகக்காரி அவ போய் பேசுறான்னு சொன்னா அவன் நானதும் நாடகம் தானே, நான் பேசுனது போய் தானே, அப்ப நான் பண்ணது தப்பு தானே. இதுக்கு ஆரம்பத்துல நான் முற்றுப்புள்ளி வச்சிருந்தா இந்த கல்யாணம் வரைக்கும் போயிருக்காது, அவ்வளவு சா வரைக்கும் போயிருக்க மாட்டேன். அது எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப குற்றம் உணர்ச்சியா இருக்கு. மாமா மாமா இங்க பாருங்க மாமா, நீங்க பண்ணதுல எந்த தப்புமே இல்ல. நீங்க பண்ணதெல்லாம் சரிதான். ஸ்வேதா மாதிரி ஒரு ஆளுக்காக இத்தனை வருத்தப்பட்டு இருக்கீங்களே மாமா. நீங்க அன்னைக்கு ஸ்வேதா போட்ட கண்டிஷனுக்கு அப்படி சரின்னு ஒத்துக்கிட்டதுனாலதான் ருத்ரா அப்ப வந்து வெண்ணில வயித்த தொட்டா. அதனாலதான் வெண்ணில வயித்துல இருக்கிற 2 குழந்தைங்களும் நல்லா இருக்கு. இல்லனா அந்த குழந்தைங்களே தங்கி இருக்காதுல்ல மாமா. அந்த குழந்தைங்களுக்காக நீங்க பண்ண காரியம் எப்படி மாமா தப்பாகும்? தயவு செஞ்சு இதெல்லாம் நினைக்காதீங்க மாமா. மாமா, ஸ்வேதா தப்பானவங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ருத்ரா 2 பேரையும் அவளே எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு கடைசியில தேடி புடிச்சு கொண்டு வந்த மாதிரி நடிச்சிட்டா. அவ நியாயமா இருந்தா நீங்க வருத்தப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இங்க பாருங்க, முள்ளால எடுக்கிற மாதிரி அவளோட சூழ்ச்சிய நீங்க உங்க சூழ்ச்சியால ஜெயிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். எத்தனையோ ராமாயண மகாபாரத கதையெல்லாம் கேட்டிருக்குமே மாமா. ராமரே மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அம்பு விட்டு வாலிய வதம் செய்யலையா? அதனால சூழ்ச்சியால வெல்றதுல தப்பே இல்லைன்னு தான் மாமா தோணுது. ஸ்வேதாவோட கடைசி ஆசையா அவளுக்கு நீங்க தாலி கட்டி அனுப்பணும்னு சொன்ன விஷயத்தையும் நிறைவேற்றி அவளை சுமங்கலியா தானே அனுப்பி வச்சீங்க. அதனால உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. அவ முடிவை அவளே தேடிக்கிட்டு அவ்வளவுதான். இல்ல, அவ முடிவு அவளே எடுத்துட்டா நம்மளே நம்மள சமாதானப்படுத்திக்க கூடாது. அவ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு நானும் ஒரு காரணம் தானே. இல்ல மாமா, நான் சொல்றது நான் பண்ணாலும் தப்பு தான். அதனாலதான் நம்ம ஜோசியர் சோழி போட்டு பார்க்கும்போது எல்லாமே தப்பா வந்துச்சு. சரி மாமா, அவர் தான் அந்த குருஜி ஒருத்தரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காருல. ஆமா, அந்த குருஜி வரணும். அவர் வந்து என்னன்னு சொல்லணும். அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். வணக்கம். பகவான் அர்ப்பணம். நான் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்கா? தயாரா இருக்குங்க. ஓம் நமச்சிவாயா. முத்தரசன், வெண்ணிலா, நீங்க 2 பேரும் என் முன்னாடி வந்து உட்காருங்க. நீங்க எல்லாரும் அப்படியே உட்காருங்க. சாமி, எங்க எல்லாரும் மனசுல இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். ஸ்வேதாவோட மரணத்தினால எங்க குடும்பத்துக்கோ இல்லை என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் உங்களை கேட்கலான்னு. குருஜி கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுவும் ஸ்வேதா வயிற்றுல குழந்தையோட இறந்தது, சோழி கவுந்து விழுந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் சரி, முன்னாடியும் சரி, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதான் ஜோசியர் உங்களை வர சொல்லி பார்க்கலான்னு சொன்னாரு. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சாமி. ஸ்வேதா அக்காவோட ஆத்மாவும் சாந்தி அடையணும். இந்த குடும்பத்துக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது. அதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். பாப்போம்.
பாத்தீங்களா? முதல்ல 8 விழுந்தது, அதுக்கப்புறமா 4 விழுந்தது, கடைசியில 8 விழுந்திருக்கு. 8னா நஷ்டம், 4னா கஷ்டம். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்திருக்கு. அதனால இது என்ன சொல்லுதோ அதை நான் சொல்லித்தான் ஆகணும். தீங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த சோழிகள் சொல்லுது. வேற என்ன பண்றது சாமி? சரி, உங்களுக்கு ஆடுபுலி ஆட்டம் தெரியுமா? அந்த ஆட்டத்தை தான் நான் இப்ப ஆட போறேன். அதுல வர்ற 3 புலிகளை அடிச்சு ஆடு ஜெயிச்சுட்டா ஸ்வேதா இங்க காத்து கருப்பா கூட வரவே முடியாது. நீங்க பயப்படுற மாதிரி அந்த ஸ்வேதாவால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆனா அதுல வர்ற 15 ஆடுகளையும் அடிச்சு புலி ஜெயிச்சுட்டா ஸ்வேதா உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது கெடுதல் செஞ்சே தீருவா. என் கூட இந்த ஆடுபுலி ஆட்டம் ஆடுறதுக்கு உங்க குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் தேவை. இந்த ஆடுபுலி ஆட்டம் ஆடுறதுக்கு சரியான ஆளு நீங்க தான். நீங்க ஆடுகளை வச்சு விளையாடுங்க, நான் புலிகளை வச்சு விளையாடுறேன். ஆரம்பிக்கலாமா? அந்த ஸ்வேதா உங்களை விட்டு போக மாட்டேன்னு தான் சொல்றா. ஆட்டை அடிச்சு கடைசியில புலி தான் வெளியே வந்திருக்கு. சரி, இனி அவ என்ன சொல்றான்னு பார்ப்போம். குருஜி, என்னாச்சு? ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நீங்க இறந்துட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற சுவேதா 16வது நாள் அவளுக்கு காரியங்களை பண்ணி சாமி கும்பிடும் போது திரும்ப உங்க வீட்டுக்கு வரப்போறா. என்ன என்ன சாமி சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியுற மாதிரி சொல்றேம்மா. அவ கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டா. இந்த வீட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமான்னு ஆடுபுலி ஆட்டம் ஆடி பார்த்தேன். ஆனா சுவேதா இந்த வீட்டுக்குள்ள புலியாட்டம் ஆடுறதுக்கு வரப்போறா.
அவ இறந்ததுல இருந்து 16வது நாள் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு திரும்பி வருவா. சாமி, நாங்க தான் இறந்து போன ஸ்வேதாக்காவை எங்க வீட்டு தோட்டத்துல குழி தோண்டி புதைச்சிட்டோமே. நீங்க திடீர்னு அவங்க வருவாங்கன்னு சொல்றீங்க? இது நான் சொல்ற விஷயம் இல்ல, விதி சொல்லுது. இப்போ உங்க நம்பிக்கைக்காக மறுபடியும் நாம ஏடு போட்டு வேணா பார்க்கலாம். இந்த புத்தகத்துல உங்களுக்கு தோன்ற இடத்துல இந்த கயிறை சுருகுங்க. இந்தாங்க, பிடிங்க. நல்லா உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. மோகினியோட படம் வந்திருக்கு. தான் நினைச்சது எதுவா இருந்தாலும் அதை அடைஞ்சே தீரணுங்கிறது தான் மோகினியோட தன்மை. தான் நினைச்ச ஆண்மகனை அழகாலையும் பேச்சாலையும் மயக்கி தன்வசப்படுத்தி கவர்றது தான் அவளோட திறமையே. அப்படிப்பட்ட சக்தி படைச்சவ தான் இந்த மோகினி. இந்த படத்துல இருக்கிற மோகினி ஸ்வேதா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவான்னு மறைமுகமா சொல்லுது. அவ கண்டிப்பா வருவா. அவ நினைச்சத சாதிப்பா. அதுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற மோகினி தான் சாட்சி. சாமி, இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லப்பா, சத்தியம். சத்தியம்னு இந்த ஏடு சொல்லுது. ஸ்வேதா 16 நாள் கழிச்சு கண்டிப்பா வருவா. மாறு வேஷம் போட்டு வரமாட்டா. ரெட்ட பிறவியா அவள மாதிரி இன்னொருத்தையும் வரமாட்டா. ஸ்வேதா மாதிரி இந்த உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல வேற ஒரு பொண்ணு வருவாளான்னு கேட்டா அவளும் வரமாட்டா. இறந்து போன அதே ஸ்வேதா மறுபடியும் வருவா. நீங்க ஏதோ ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் என்ன வர வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை என் வாயால உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதா வந்துடுச்சு. அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. 16 நாள் முடிகிற வரைக்கும் காத்திருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் வர்றேன். ஸ்வேதா 16 நாள் கழிச்சு கண்டிப்பா வருவா. மாறு வேஷம் போட்டு வரமாட்டா. ரெட்ட பிறவியா அவள மாதிரி இன்னொருத்தையும் வரமாட்டா. ஸ்வேதா மாதிரி இந்த உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல வேற ஒரு பொண்ணு வருவாளான்னு கேட்டா அவளும் வரமாட்டா. இறந்து போன அதே ஸ்வேதா மறுபடியும் வருவா. வெனிலா, என்ன வெனிலா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? அழாத. ஏ வெனிலா, அந்த குருஜி ஸ்வேதா உயிரோட வர போறான்னு சொன்னாரே, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? ஆமா கலை,
குருஜி சொன்னதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்வேதா மோகினியா வந்து அவ விரும்பின ஆளை மயக்கி அடைஞ்சிருவான்னு குருஜி சொன்னாரல்ல. ஸ்வேதா இறந்துட்டுதான் நினைச்சுதான் முத்து மாமாவை ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட சொன்ன. ஸ்வேதா கண்டிப்பா அந்த தாலியோட தானே வருவா. குருஜி சொன்ன மாதிரி முத்து மாமாவை அவ தன் வசப்படுத்தி வச்சுக்கிட்டு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவான்னு எனக்கு பயமா இருக்க கலை. ஸ்வேதா மட்டும் உயிரோட வந்துட்டா எனக்கு பிறக்க போற 2 குழந்தைகளையும் முத்து மாமாவை அப்பான்னு கூப்பிட கூட விட மாட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல கலை, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அழாத வெண்ணிலா. அக்கா என்னக்கா நீங்க ஏதோ எதுவுமே தெரியாத பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எந்த காலத்துலக்கா இருக்கீங்க? ஸ்வேதாலாம் உயிரோட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பின்ன என்னக்கா, அவ என்ன பெரிய கடவுளா செத்ததுக்கு அப்புறம் திரும்ப உயிரோட வர்றதுக்கு? கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த குருஜிய அத்தையே செட் பண்ணி அனுப்பி ஸ்வேதா உயிரோட வருவான்னு சொல்ல வச்சு சைக்காலஜிக்கலா உங்களை பயமுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம்ல? ஏன்னா அப்பதானே நீங்க ஸ்வேதா எப்ப வருவா, ஒருவேளை ஸ்வேதா வந்துருவாளோ, இப்ப வருவாளோ அப்ப வருவாளோன்னு காலா காலத்துக்கும் பயந்துட்டே இருப்பீங்க. அதுக்காக தான்க்கா உங்களை பழி வாங்குறதுக்காக அத்தை இப்படி பண்ணிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல சிம்ரன். பின்ன என்னக்கா, அந்த குருஜி ஸ்வேதா உயிரோட வருவான்னு சொன்னார்ல, ஆனா அவ எப்படி வருவான்னு சொன்னாரா? அவ எப்படி திரும்ப வருவா? அது எப்படிக்கா சாத்தியமாகும்? நீங்களும் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு மூடத்தனமா நம்பிக்கையோட பயந்துட்டு இருக்கீங்க. ஹனி, சிம்ரன் சொன்னது 100க்கு 100 உண்மை. எனக்கு கூட 1% கூட ஸ்வேதா உயிரோட வருவான்னு நம்பிக்கையே இல்ல. இங்க பாருங்க, கூகுள்ல அப்புறம் நீங்க வேற எதுல சர்ச் பண்ணாலும் இறந்தவங்க திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு தான் அது சொல்லுது. இந்த அறிவியல் உலகத்துல இது வரைக்கும் மனுஷன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கான், ஆனா செத்தவங்களை மீட்டு கொண்டு வர விஷயம் மட்டும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்ல. அந்த சாயாஜி சோழி உருட்டி போடுறது, ஆடு புலி ஆட்டம் ஆடுறது, ஏடு போட்டு பாக்குறதுன்னு சும்மா என்னென்னமோ பண்ணாரு. இதெல்லாம் காசு வாங்குறதுக்காக தான் நம்மள ஏமாத்திட்டு போயிருக்காரு அண்ணி அவரு. இதெல்லாம் மறந்துட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது.